வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். சென்னையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் தற்காலிக வாபஸ். முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. மாநில அரசின் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவது தேவையற்றது. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை பேட்டி. கிணற்றில் போட்ட கல்லாக இருப்பதுதான் நிலையான ஆட்சியா? தமிழக அரசு மீது ஸ்டாலின் விமர்சனம். தவறான தகவல்களால் காஷ்மீர் இளைஞர்கள் தூண்டிவிடப்படுகின்றனர். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கவலை. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வறட்சி நிவாரணம், ஓய்வூதியம் குறித்த தங்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளதை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். இதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக வாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளனர். விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஐயா கண்ணு 5 விவசாயிகள் இன்று சந்தித்து பேசினார். முதலமைச்சருடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஐயா கண்ணு விவசாயிகள் கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம், கரும்பு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூறினார். வங்கிகளில் வைத்த நகைகளை ஏலம் விடுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக ஐயா கண்ணு தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பனை நான் அனுமதி வழங்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கின்றார். இந்த விவசாயிகளுடைய கடன் பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு ஒரு திருப்தி அளித்ததால் நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டோம். இந்த 2 மாதத்தில் செய்யலைன்னா மறுபடியும் தொடருவோம். விவசாயிகளின் கோரிக்கையை 2 மாதத்தில் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். அணைகளில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் அள்ளுவதற்கு முதலமைச்சர் அனுமதி அளித்துள்ளதாகவும் ஐயா கண்ணு கூறினார். வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் 41 நாட்களுக்கு போராட்டம் நடத்தினர். அதே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சாந்தா. தஞ்சை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து மாவட்டம் முழுவதும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சாவூரில் உழவர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் முற்றுகையிடப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதையடுத்து தஞ்சை பெரிய கோயில், பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், நீதிமன்ற வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மேரிஸ் கார்னர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல இடங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக உழவர் விடுதலை இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரின் இந்த நடவடிக்கையால் தஞ்சை முழுவதும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சிவசங்கரி. மாநில அரசின் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவது தேவையற்றது என நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பிளவு என்பதை தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் குறை கேட்பு நிகழ்ச்சி கரூரை அடுத்த புளியூர் பேரூராட்சி, உப்பிடமங்கலம் பேரூராட்சி, கடவூர் மற்றும் தாந்தோணிமலை ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இதில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பங்கேற்று மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த தம்பிதுரை, மாநில அரசின் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார்.
மலேசியாவிற்குள் நுழைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள அவர், இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றார். சகோதரர் மாண்புமிகு வைகோ அவர்களுக்கு மலேசிய அரசாங்கம் செய்தது ஒரு தவறான, அவருக்கு செய்த அநீதியானது கண்டிக்கத்தக்க ஒன்று. அவர் ஒரு தமிழ் உணர்வாளர், தமிழ் மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர். அவரை மலேசிய அரசாங்கம் அந்த நாட்டுக்குள் வராமல் உள்ளே தடுத்து அனுப்பியது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குறித்து நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பும். சித்தா உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை தமிழகம் ஏற்காது என்றும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டது போன்று விரைவில் கரூரிலும் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என தம்பிதுரை தெரிவித்துள்ளார். இதற்கு தமிழக முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சிவசங்கரி, கரூரிலிருந்து சம்பத்குமார். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அமைக்க மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி உயகொண்டான் திருமலையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாழைத்தார் குளிரூட்டி பழுக்க வைக்கும் நிலையத்தை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளுக்கு இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதனால் விவசாயிகளுக்கான லாபம் பெருகியதோடு குறைந்த விலைக்கு காய்கனிகள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்கு விரைவாக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு மத்திய இணையமைச்சராக இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன். எல்லார் சார்பாகவும், நம்ம இங்கே இருக்கிற எல்லாருடைய சார்பாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிவிரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான நடவடிக்கை அவர் எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். சென்னையில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கி வரும் சென்னை அடுத்த மாங்காடு சிக்கராயபுரம் கல்குவாரியை அமைச்சர்கள் SP வேலுமணி, பெஞ்சமின் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் SP வேலுமணி, கல்குவாரிகளிலிருந்து தண்ணீரை பலமுறை சோதனைக்கு உட்படுத்தி சுத்திகரித்த பின்னரே விநியோகிக்கப்படுவதாக விளக்கமளித்தார். இன்னைக்கு 7000 நடைகள் இதுவரையும் சரித்திரத்திலே விநியோகம் செய்திருக்கிறது. அந்த மாதிரி போர்க்கால நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு 22க்கு மேற்பட்ட கல்குவாரியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கல்குவாரியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர், உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலிலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரக்கூடிய இங்கே வந்து இருக்கக்கூடிய மழைநீரை குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய MD அவர்களுடைய செக்ரட்டரி, நம்முடைய MD தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு கல்குவாரியில் தேங்கியிருக்கும் நீரை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட், அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் புவி அமைப்புகள் துறை உட்பட பல துறைகளில் நிபுணர்களால் நடத்தப்பட்ட ஆய்வுகள், இந்த குடிநீர் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் இந்த எல்லா துறைகளுக்கும் போய் டெஸ்ட் பண்ணி இந்த நிபுணர்களால் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மற்றும் சோதனைகள் மூலம் குடிநீருக்கு உகந்த நீர் என்று உறுதி செய்யப்பட்ட பின்னால் இந்த கல்குவாரியில் தேங்கியிருக்கக்கூடிய நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு சுத்திகரித்து சென்னை நகருக்கு குடிநீருக்கு உகந்தது என்று இந்த விநியோகம் இன்றையிலிருந்து தொடங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு விழாவில் பங்கேற்க சென்ற திமுக MLA-க்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் நாளை திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதில் அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் நலனை புறக்கணிக்கும் ஆட்சிக்கு பெயர்தான் மெஜாரிட்டி ஆட்சியா, நிலையான ஆட்சியா, கிணற்றில் போட்ட கல் போல கிடப்பதுதான் நிரந்தரமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தும் ஆட்சியை பினாமி ஆட்சி என சொல்வதுதான் பொருத்தம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் பினாமி அரசை மறைக்கவே திமுக வசைப்படுவதாகவும் 2011ஆம் ஆண்டு திமுக மைனாரிட்டி அரசு எனில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 32 MPக்கள் வந்திருந்தும் நீட் தேர்வுக்கு சட்ட அங்கீகாரம் பெற முடிந்ததா? மாட்டிவீச்சு விவகாரத்தில் வாய் திறக்கும் துணிச்சல் இன்றி மௌனமாக இருப்பது ஏன் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அரசு விழாவில் கலந்து கொள்ள சென்ற திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்ட அதிமுக அரசின் முறையற்ற நடவடிக்கையை கண்டித்து நாளை புதுக்கோட்டையில் தனது தலைமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் அனுஷ்யா. புதுச்சேரியில் பிளாஸ்டிக் அரிசி விற்கப்படுகிறதா என்பதை அறிய சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி அரிசி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு கடைகளுக்கு சென்று நடத்தப்பட்ட ஆய்வில் மாதிரி அரிசிகளை சேகரித்துக் கொண்டார். புதுச்சேரியில் பிளாஸ்டிக் அரிசி விற்கப்படுகிறதா என்றும் இந்த விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அரசு துறை செயலர் மற்றும் உணவுத்துறை அதிகாரிகளுடன் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி அவசர ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து இன்று காலை புதுச்சேரியில் முக்கிய கடைவீதியான நேரு வீதி மற்றும் காந்தி வீதி சந்திப்பில் உள்ள அரிசி கடைகளில் அதிகாரிகளுடன் சென்று திடீர் ஆய்வு நடத்தினார். பல்வேறு கடைகளுக்கு சென்று நடத்தப்பட்ட ஆய்வில் மாதிரி அரிசிகளை சேகரித்துக் கொண்டார். கடைகளில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கந்தசாமி, முதலமைச்சரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மாதிரி அரிசி சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை ஆய்வுக்கு அனுப்பி பரிசோதிக்கப்படும் என்றும், புகார் நிரூபணமானால் குண்டர் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். நேற்று சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிளாஸ்டிக் அரிசி புதுச்சேரி மாநிலத்தில் இருப்பதாக தகவல் வருகிறது. தமிழகத்தில் ஆய்வு பண்ணுறாங்க, புதுச்சேரியில் ஆய்வு பண்ண வேண்டும் என்று சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டேங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று டெல்லியிலேருந்து கூட நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் அதிகாரிகள் அழைச்சி என்று உத்தரவிட்டிருக்கிறார். நேற்று மாலையில் அரசு அதிகாரிகள் அழைச்சி நடவடிக்கை எடுப்பதற்காக பேசியிருக்கிறேன். என்று கடையில் ஆய்வு பண்ணி அந்த அரிசி எடுத்துக்கிறோம். அது லேபுக்கு அனுப்புகிறோம். லேபுக்கு அனுப்பிட்டு அது பிளாஸ்டிக் கலந்துருக்குதா இல்லையா, ஒரிஜினல் அரிசின்னு பார்த்து அதோடைய அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பிளாஸ்டிக் அரிசி தொடர்பான புகார்களை 1800 425 1082 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் கந்தசாமி தெரிவித்தார். மேலும் இந்த சோதனை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சிவசங்கரி, ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் புதுச்சேரியில் இருந்து ராஜு. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் விரைவில் செய்து கொடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாவட்டம் கீரனூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கீரனூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்ற அமைச்சர் செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்சருடன் ஆலோசனை செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் இந்த பள்ளிக்கு விரைவில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் கேட்டு அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு சென்று அந்த இடத்தை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். அது உடனடியாக
அடிப்படை வசதிகளை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முதல்வரோடு பேசி விரைவில் அந்த பணிகளை நான் மேற்கொள்வேன் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கீரனூரில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு பள்ளியில் பயிலும் சரஸ்வதி என்ற மாணவி கடந்த ஆண்டு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். இதனையடுத்து அந்த மாணவியின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுமாறு தமிழக கல்வித்துறைக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா, கார்த்திக் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து ராஜேஷ். திருப்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் அதிமுக அமைச்சர் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இடையேயான உரையாடல் சலசலப்பை ஏற்படுத்தியது. நலத்திட்டங்கள் குறித்து இருவரும் மாறி மாறி கருத்து தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு திட்டப்பணிகளான நவீன எரிவாயு மேடை, உயர்கோபுர மின்விளக்கு, சுகாதார வளாகம், நகர ஆரம்ப சுகாதார வளாகம் புதுப்பித்தல் போன்ற பணிகள் ரூபாய் 1,58,00,000 மதிப்பில் தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்தது. பணிகள் முடிவடைந்து திறக்கப்படாமல் இருந்ததை நாளிதழ்கள் மூலம் அப்போதைய திமுக நகரமன்ற உறுப்பினர் சு. அரசு கல்வெட்டு அமைத்து திறந்து வைத்தார். அந்த தகன மேடையை மீண்டும் அமைச்சர் KC வீரமணி தற்போது திறந்து வைத்தது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. திட்டப்பணிகளை பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி திறந்து வைத்த போது விழா மேடை அருகே வந்த முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் இது அரசு விழாவா அல்லது அதிமுக விழாவா என கேள்வி எழுப்பினர். இந்த திட்டப்பணிகள் எல்லாம் திமுக நகரமன்ற தலைவர் சு. அரசு பதவியில் இருக்கும்போது செய்யப்பட்ட பணிகள் எனவும் இந்த பணிகள் முடிந்து திறக்க அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த அவரது பெயரையே அழைப்புதலில் அச்சடிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலின் கொண்டு வந்தார் என்று திமுக MLA நல்லதம்பி தெரிவித்தார். 5 ஆண்டு முன்பாக அறிவிக்கப்பட்டு நீண்ட நாள் கோரிக்கை வைத்து கட்டி முடிக்கப்பட்ட எரிமேடை திறக்கவில்லை என்று சட்டமன்றத்திலும் பலமுறை கோரிக்கை வைத்து அதன் சார்பாக இன்று தொடங்கி வைக்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மகளிர் சுகாதார வளாகம் ஏறத்தாழ கட்டி முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் பூட்டி வச்சிருந்து நான் பலமுறை அதை கமிஷனர்கிட்ட சொல்லி இதை நீங்கள் ஏன் திறக்காமல் இருக்கிறீங்கன்ற மாதிரி கேட்ட பிறகுதான் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அதை ஏற்பாடு பண்ணி அமைச்சர்கிட்ட தேதி வாங்கி நடத்துறாங்க. நாங்கள் என்ன சொல்லி MLA-வா நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு திட்டத்தையும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவாங்க. திமுகவை சேர்ந்த நல்லதம்பி பேசியதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் வீரமணி திமுக MLA சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவது போல் பேசியதால் அதற்கு தான் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் குழந்தையை பெற்றது மட்டும்தான் அவர்கள் எனவும் அதனை வளர்த்து ஆளாக்கியது அதிமுக அரசுதான் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இது சட்டமன்ற வாத மேடை மாதிரி இன்றைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார். அவர் முழுசும் உதவாமல் நாங்களும் அதற்கு எந்த இடைவெளி கொடுக்காம ஒரு சில அதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய 2010 திமுகவுடைய ஆட்சியில் தான் மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்தினை நாங்கள் உருவாக்கினோம், திட்டங்கள் திட்டோம். 1295 கோடி ரூபாயை அதற்கு நாங்கள் நிதியை ஒதுக்கினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னது திட்டங்கள் தீட்டியது, அந்த திட்டத்திற்கு தொடங்கியது எல்லாம் உண்மை செய்தி இல்லை என்று சொல்லவில்லை. அமைச்சர் மற்றும் திமுக MLA ஆகியோர் இடையே நடைபெற்ற உரையாடல் விழா மேடையை விவாத மேடையாக மாற்றியது. காவேரி செய்திகளுக்காக ஜெகதீஷ். தமிழகத்தின் பினாமி ஆட்சியால் திருப்பூர் துணி ஆலைகள் ஒடிசாவுக்கு இடம்பெயர முடிவெடுத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த உற்பத்திக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவது ஜவுளித்துறை என்றும் திருப்பூர் நகரத்திலிருந்து மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு மற்ற தொழில் நிறுவனங்களைப் போலவே துணி ஆலைகளையும் பணம் பறிக்கும் ஆதாரங்களாக பார்த்ததன் விளைவாகவே திருப்பூரிலிருந்து துணி ஆலைகள் வெளியேறி ஒடிசாவில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை அருகே 10,000 கோடி ரூபாயில் மகிழுந்து ஆலை அமைக்க திட்டமிட்டிருந்த கியா மோட்டார்ஸ் நிறுவனமும் நெல்லையில் அறிவுசார் தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்க முடிவு செய்திருந்த சிண்டல் நிறுவனமும் தமிழக ஆட்சியாளர்கள் கேட்ட அளவுக்கு கையூட்டு தர முடியாமல் வெளியேறியதை தெரிவித்துள்ளார். தமிழகம் தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலம் என்ற தகுதியை வேகமாக இழந்து வருகிறது என்பதற்கு முருகப்பா குழும அதிபர் வெள்ளையனின் வாக்குமூலத்தை விட வேறு சிறந்த உதாரணம் எதுவும் தேவையில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்தாடுவதுதான் இந்த அவல நிலைக்கு காரணம் எனவும் இதற்கெல்லாம் காரணமான பினாமி ஊழல்வாதிகளுக்கு மறக்க முடியாத தண்டனை வழங்கும் நாளுக்காக மக்கள் காத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் சாந்தலட்சுமி.
தமிழகத்தில் தற்போது ஆட்சி செய்து வரும் அதிமுக கட்சியில் மெகா சீரிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகார பகிர்வுக்காக அதிமுகவினர் அடித்துக் கொள்வது சரியான நடைமுறை இல்லை என்று அவர் தெரிவித்தார். அரசியல் சிச்சுவேஷனா ஒரே வார்த்தையில் சொன்னா, தமிழ்நாட்டில் பார்த்து தினம் டெலி சீரியல் நடக்குது. அரசியல் நெடுந்தொடர். நெடுந்தொடர்னா மெகா தொடர். மெகா தொடர் எப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் பரபரப்பா காமிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பரபரப்பு உச்சத்துல நாளை தொடரும், நாளைக்கு ஏதோ ஒன்று பரபரப்பா காமிப்பாங்க, அப்புறம் மீண்டும் நாளை தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தினம் நடக்குது தமிழ்நாட்டில். மிக அவமானமா, கேவலமா, அசிங்கமா நடக்குது தமிழ்நாட்டில். உளுந்தூர்பேட்டை அருகே நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணைநல்லூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ள 423 வீரர்கள் பயிற்சி பெற்றிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கலந்து கொண்டார். மேலும் டேராடூனை சேர்ந்த பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள், ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதனை முன்னிட்டு இந்திய ராணுவ அகாடமி அமைந்துள்ள பகுதியை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. போலியோ மற்றும் எலும்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பாக செயல்பட்டு வருகிறது பேர்ட் மருத்துவமனை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய எலும்பு முறிவு சிகிச்சை மையமாக செயல்படும் பேர்ட் மருத்துவமனை குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் சார்பில் போலியோ மற்றும் எலும்பு முறிவு, தேய்மான பாதிப்பால் உள்ள நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் கோயிலாக செயல்படுகிறது பேர்ட் மருத்துவமனை என்று அழைக்கப்படும் பாலாஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்ஜரி ரிசர்ச் மற்றும் ரிஹாபிலிட்டி சென்டர். கடந்த 1983ஆம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான மறுவாழ்வு அளிக்கும் மையமாக தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேர்ட் அறக்கட்டளையின் மூலம் செயல்பட்டு வருகிறது. 50 படுக்கைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் இந்தியா முழுவதும் சிறப்பு முகாம் நடத்தி அதில் சிறிய குழந்தைகளுக்கு போலியோ மூலமாகவும், பிறக்கும்போது ஏற்படும் தசை சிதைவு, கை கால்கள் குறுகிய நிலையில் பிறக்கும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை திருப்பதிக்கு வரவழைத்து அவர்களுக்கான சிகிச்சை, செயற்கை கை கால்கள் வழங்கி அவர்கள் தங்கி சிகிச்சை பெறும் நாட்கள் முழுவதும் 3 வேளை உணவு என தேவஸ்தானம் சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. తిరుమల తిరుపతి దేవస్థానం 1983లో స్టార్ట్ పంటి కేవలం ఇది ఫిజికలీ హ్యాండిక్యాప్డ్ அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இது டோட்டலாக charitable free hospital. இது 50 பெட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி என்டையர் இந்தியா கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் சன்ன குழந்தெல்லாம் யாருக்கு ப்ராப்ளம் இருக்குதோ, அதில் போலியோ, செரிப்ரல் பாலசி, அதை கன்ஜென்டல் அனாமலிஸ், பர்த் அனாமலிஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் திருப்பதி கூப்பிட்டு வந்துட்டு இங்கே எல்லாம் அவருக்கு என்ன வேணுமோ சர்ஜரி, அப்புறம் கேலிப்பர், ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அப்படியே அவருக்கு காலையில் டிஃபன், அவர் மீல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக டிடிடி அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாச்சு. மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கு முழுவதும் இலவசமாகவும், மற்றவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் மருந்துகளின் செலவுகளுக்கு மட்டும் இந்த மருத்துவமனையில் கட்டணமாக பெறப்பட்டு வருகிறது. அனைவராலும் கைவிடப்பட்ட பல நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நடக்காது இருந்துச்சு, கால் இப்படி வச்சுருந்தோம். அதனால எங்கள் தங்காச்சி வீட்டுக்கு வந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ தங்காச்சி இந்த ஆஸ்பத்திரிக்கு இருக்குன்னு வந்துச்சு, வாக்கா நல்லாயிடும்னு. அதே மாதிரி நல்லாயிடுச்சு. நோயாளிகளின் காத்திருப்பு ஆண்டை குறைத்து அனைவருக்கும் விரைவில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 43 கோடியே 5 லட்சம் ரூபாயில்
புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டி அதில் 8 அறுவை சிகிச்சை மையம் ஏற்பாடு செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. 2018 நவம்பர் மாதத்திற்குள் காத்திருப்பில் உள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நோயாளிகளுக்கு உடனுக்குடன் அறுவை சிகிச்சை செய்யும் நிலைக்கு கொண்டு வரப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 7000 நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தேவஸ்தானம் ஆண்டுதோறும் 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது 300 படுக்கைகளுடன் ஆசியாவிலேயே மிகப்பெரிய எலும்புகளுக்கான சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சிவா மற்றும் திருப்பதியிலிருந்து சரவணன். தூத்துக்குடியில் உள்ள பக்கிள் ஓடையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பக்கிள் ஓடையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி நகரின் மத்தியில் ஓடக்கூடியது பக்கிள் ஓடை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மழை நீர் வெள்ளம் ஏற்படும் காலங்களில் கடலில் சென்று சேர்வதற்காக இந்த ஓடை அமைக்கப்பட்டது. தற்போது நகரின் ஒட்டுமொத்த கழிவுநீர் இந்த கால்வாய் வழியாக கடலில் சென்று கலக்கிறது. மேலும் மழை காலங்களில் இங்குள்ள குடிசைகளுக்குள் கழிவுநீர் சென்று விடுவதால் இந்த பகுதி பெரும்பாலும் ஒரு குட்டி கூவம் போலவே காணப்படுகிறது. இதனால் இங்கு சுகாதாரம் என்பது பெயரளவிற்கு கூட இல்லை எனவும் இந்த கழிவுநீர் கால்வாய் சரிவர பராமரிக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த மழை காலங்களில் வர்ற வெள்ளங்கள்லாம் அந்த பக்களோட வழியாக போயிடும். இன்றைக்கி இந்த பக்களோடையை பார்க்கும்போதே நமக்கே வயிற்றுச்சலாக இருக்குது. அந்த பக்களோடையில் ஃபுல்லாக கழிவு, பிளாஸ்டிக் கழிவுகளும் சுகாதார சீர்கேடுமாக இருக்குது. பக்களோடைக்கு பக்கத்தில் ரோடை போட்டு இது பண்ணி விட்டுருக்காங்க. அதில் பார்த்தாலும் இங்கேருந்து திரேஸ்புரம் வரைக்கும் 2ஆங்கட்டு மேற்கிருந்து திரேஸ்புரம் வரைக்கும் பார்த்தா அந்த ரோடு ஓரத்துலேயும் சுகாதார சீர்கேடாக தான் இருக்குது. பக்கிள் ஓடையினுள் புற்கள், கோரைகள், செடிகள், நாணல் மலர்ந்து நீரோட்டத்தை தடுக்கும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஓடையின் இரு பகுதிகளிலும் பக்கவாட்டு சுவர்கள் தரையை ஒட்டியது போல இருப்பதால் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாகவும், சாலையில் செல்வோரும் குடியிருப்பு வாசிகளும் குப்பைகளை பக்கிள் ஓடையில் வீசுவதால் குப்பைகள் குவிந்து அள்ளப்படாமல் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசி நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். எந்த தண்ணி கடலுக்கு போக மாட்டேங்கி 3 மணி ஆகிட்டு அந்த தண்ணி பெருக்கெடுத்து இங்கே உள்ள இந்த நார்மலாக இருக்கிற காணுக்கு உள்ளே ஓடிடுது. வீட்டு பக்கத்தில் காணு. இதனால ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. நல்லா ரொம்ப துர்நாற்றமாக தான் இருக்குது. மக்களுக்கு ரொம்ப நோய்கள், அசுத்தமான நோய்கள் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதால் கொசு உற்பத்தி பயங்கரமாக இருக்கிறது. இந்த கொசு உற்பத்தியால் தேவையில்லாத நோய், டெங்கு, மலேரியா போன்ற கச்செல்லாம் மழை தீவிரமாக பரவுது. தூத்துக்குடியில் அள்ளப்படும் குப்பைகள் பக்கிள் ஓடைக்குள் கொட்டப்படுவதால் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும், இதனால் அதிலிருந்து கொசுக்கள் உற்பத்தியாகி பக்கிள் ஓடையை சுற்றியுள்ள வீடுகளில் கொசுக்கள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பக்கிள் ஓடையை மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து ஷேக் மதார். கூட்டம் கூட்டமாக தேயிலை தோட்டத்திற்குள் படையெடுத்து வரும் யானைகளால் அந்தலூர் பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தலூர் கேரள மாநிலத்தின் எல்லையில் உள்ளது. பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சேரம்பாடி, கொளப்பள்ளி, சேரங்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக வசிக்கும் இடங்களில் பகல் நேரங்களில் கூட யானைகள் அதிக எண்ணிக்கையில் உலா வருகின்றன. இன்று காலை கூடலூர் பந்தலூர் சாலையில் சுமார் 4 யானைகள் தனது குட்டிகளுடன் தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்தன. இதனால் அப்பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பணி செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் ஒலி எழுப்பியும் யானைகளை விரட்டினர். தற்போதுள்ள சூழ்நிலையில் வனத்துறை ஊழியர்களை கொண்டு யானைகளை காட்டிற்குள் விரட்டி அடித்தாலும் மீண்டும் அவை மக்கள் வசிப்பிடத்திற்கே திரும்புவதாகவும், இதனால் சுற்றுப்பகுதியில் இருக்கும் மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 2-3 வருஷமாகவே 10-30 யானைக்கு மேலே காட்டு யானைகள் ஆனது தொடர்ந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த காட்டு யானை காலையிலேயே கிளம்பி வந்து இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தோட்டத்தில் வந்து குழந்தை எடுக்கிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வழிமறித்து அவங்கள பயமுறுத்துறதும் அச்சுறுத்தலமாக தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த நிலைமத்துறையானது உடனடியாக ஒரு சீரிய ஒரு முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த காட்டு யானையும் காட்டு பகுதியில் போய் நிரந்தரமாக இருக்கிற அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து கொடுத்தாங்கன்னா இந்த குழப்பை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் அத்தனை பேருமே நிம்மதியாக வாழ்வோங்கிறது எங்களோட ஒட்டுமொத்த கருத்தாக இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம்.
கிராமங்களுக்குள் யானைகள் வருவதை தடுக்க நிரந்தர தீர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், கார்த்திக் மற்றும் கூடலூரிலிருந்து சுரேஷ்குமார். ராசிபுரம் அருகே கோயில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கியதை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள திம்மநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வேம்பா கவுண்டன் புத்தூரில் மாரியம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கியதை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகளும் மாடு பிடித்த வீரர்களுக்கு சைக்கிள், தங்க காசு, வெள்ளிக்காசு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் அனுஷ்யா, ராசிபுரத்திலிருந்து கௌரி சங்கர். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. காவேரி பிரைம் தொடர்கிறது. சென்னையில் ரோட்டரி கிளப் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இந்திய வளர்ச்சி மீது உலக வங்கி அதிக அளவில் நம்பிக்கை வைத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் வேலையின்மை என்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையே சீர்குலைக்கும் வகையில் உள்ளது. தற்போது ஐடி துறையில் நடந்து வரும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளால் தற்போது வேலையில்லாதோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் ஈக்விட்டஸ் நிறுவனத்துடன் இணைந்து சென்னை ரோட்டரி கிளப் ஒருங்கிணைந்ததுதான் இந்த வேலைவாய்ப்பு முகாம். சென்னை சாலி கிராமத்தில் இருக்கும் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி பற்றி கூறுகிறார் ரோட்டரி கிளப்பை சேர்ந்த சேதுராமன். கிட்டத்தட்ட ஒரு 45 கம்பெனிகள் வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா எல்லா ஃபீல்டில் இருந்தும், அதாவது ஐடி மாத்திரமல்லாமல் ரீட்டெயிலில் பார்த்திங்கனாக்கா ரிலையன்ஸ் ரீட்டெயில், தென் லார்சன் டொயோட்டா, ஸோ இது மாதிரி எல்லா கம்பெனிகளுமே வந்திருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கனாக்கா அக்கௌண்ட் சைட்லேயும் நிறைய கம்பெனி வந்திருக்காங்க. அதுபோல் காதீம்ஸ், அதாவது 10th 12th உள்ள பசங்களுக்கு வந்து காதீம்ஸ்லேயும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய வந்திருக்காங்க. அதாவது இட்ஸ் வேரியஸ் கன்சியூமர் டியூரபிள் இண்டஸ்ட்ரி வந்திருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உலக நாடுகளில் ஆண்டிற்கு 1 கோடிக்கு அதிகமான வேலையில்லாமல் தவித்து வருவதாகவும் இதில் அதிகமாக தென் ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்கா பகுதிகளில் பாதிக்கும் என குறிப்பிடப்படுகிறது. இருந்தபோதும் தற்போதைய தேவைக்கு ஒரு வேலை வேண்டும் என அயராது வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. Kerala native actually, so I am having 8 years experience. So I have not got a job in the banking sector la job edum kedakkala. So adinala vandittu paakalam neniche. So அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த சேலரிக்கு கொஞ்சம் அது பேசலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இல்லை, வெயிட் அண்ட் சி. தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வங்கிகள், ஐடி நிறுவனங்கள், பிராண்டட் ஷோரூம்கள் என பலர் தங்களிடம் உள்ள காலி வேலை இடங்களை நிரப்புவதற்காக முகாமில் பங்கேற்கின்றனர். 4 ஆண்டுகளாக நடந்து வரும் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்து உள்ளனர். ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 14, 15, 16 இந்த வருஷம் லாஸ்ட் இயர் முடிச்சவங்க இவங்களெல்லாம் சோர்ஸ் பண்ணி
ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா ப்ளேஸ் பண்ணுறோம், கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணுறோம். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி வந்து கோரில் ட்ரைனிங் கொடுப்போம். வி ஆர் ஹேவிங் 8 ப்ரோக்ராம்ஸ். இந்த கேண்டிடேட் எது வந்து அவங்க எலிஜிபிள், அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன எலிஜிபிளோ அந்த ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறோம். உலக நாடுகளின் பொருளாதாரம் தொடர்ந்து உயர்ந்து வருவதை நாம் பார்த்து வரும் அதே வேளையில் குறைவான வேலைவாய்ப்பு சந்தைகளுடன் உலக பொருளாதாரம் மோசமான நிலையை சந்தித்து வருவதும் மறுக்க முடியாததாகிறது. இந்த சமயத்தில் இதுபோன்ற வேலைவாய்ப்புகள் மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றன. வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் இது குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் உள்ளது. ஒரு இடத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறது என்றால் அந்த தகவல் வேலை தேடுபவருக்கு சரியாக சென்றடைந்தால்தான் இந்த முயற்சி வெற்றியாக அமையும். ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. சமூக வலைதளங்களில் வெளியாகும் தவறான தகவல்கள் மூலம் காஷ்மீர் இளைஞர்கள் தூண்டிவிடப்படுவதாக ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கவலை தெரிவித்துள்ளார். டேராடூனில் உள்ள ராணுவ அகாடமியில் நடைபெற்ற வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பயிற்சி நிறைவு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ள 423 வீரர்கள் பயிற்சி பெற்றிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கலந்து கொண்டார். மேலும் டேராடூனை சேர்ந்த பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள், ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதனை முன்னிட்டு இந்திய ராணுவ அகாடமி அமைந்துள்ள பகுதியை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத், காஷ்மீரில் உள்ள இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தவறான தகவல்கள் மூலமாக தூண்டிவிடப்படுவதாக குறிப்பிட்டார். புதிதாக ராணுவத்தில் இணைந்திருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். இவர்களை ராணுவத்தில் இணைய அனுமதித்த இவர்களது குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இராணுவத்திற்கு இருக்கின்ற நற்பெயரை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். சமூக வலைதளங்களில் தவறாக தகவல்கள் வெளியிட்டு காஷ்மீர் இளைஞர்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள். ராணுவ அகாடமியில் பயிற்சி நிறைவு பெற்று புதிதாக ராணுவத்தில் இணைந்துள்ள 423 வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ராணுவ தளபதி பிபின் ராவத் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் புதிய உறுப்பினர்கள் ராணுவத்தின் நிலை மற்றும் நற்பெயரை காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் திவ்யலட்சுமி மற்றும் சிவசங்கரி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நாளை நடைபெற உள்ளது. இரு அணிகளுக்குமே வாழ்வா சாவா நிலையில் களமிறங்கும் இந்த ஆட்டம் எந்த அளவிற்கு ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும், அதை அளவு தோற்றமும் அணிகளின் ரசிகர்கள் எதிர்மாற்றமும். பி பிரிவில் அரையிறுதியில் காலடி பதிக்கும் முதல் அணி எது என தீர்மானிக்கும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நாளை மாலை 3 மணிக்கு ஓவல் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அரையிறுதிக்கான தேர்வை முடிவு செய்யும் என்பதால் வாழ்வா சாவா என்ற நிலையில் களமிறங்குகிறது. தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரை இலங்கையை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. அடுத்த ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் 19 ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இந்தியாவுடனான இந்த ஆட்டம் அந்த அணிக்கு மிகுந்த சவாலாக இருக்கும். அனுபவ வீரர்களை கொண்ட நம்பர் 1 அணியாக வலம் வரும் தென்னாப்பிரிக்கா இந்திய பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்வார்களா என எதிர்பார்க்கலாம். கேப்டன் டிவில்லியர்ஸ் காயத்தில் உள்ளதால் முழு உடல் தகுதி எட்டிவிட்டால் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட வாய்ப்புள்ளது. மாறாக அணியில் இடம்பெறவில்லை எனில் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நடப்பு சாம்பியன் இந்திய அணியை பொறுத்தவரை பாகிஸ்தானை துவம்சம் செய்தது. அடுத்த போட்டியில் இலங்கையிடம் தோற்றது. ஆகையால் இந்திய அணியும் இந்த ஆட்டத்தில் அதிரடி காட்டி வெற்றி கனியை பறிப்பதற்கு கடுமையாக போராடும். நடப்பு சாம்பியன் இந்தியா, நம்பர் 1 அணியான தென்னாப்பிரிக்கா இரு அணிகளும் சமபலத்துடன் மோதும் இந்த ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வியோடு காத்திருக்கின்றனர் ரசிகர்கள்.
காவிரி பிரைம் செய்திகளுக்காக மீனா மற்றும் சாந்தா. பிலிம்பேர் விருதுக்காக ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட 8 பிரிவுகளில் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த படம் உட்பட 8 பிரிவுகளில் பிலிம்பேர் விருதுக்காக ரஜினிகாந்த் நடித்த கபாலி படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் தனியார் நடத்தும் விருதுகளில் முதலிடத்தில் உள்ளது பிலிம்பேர் விருது. சிறந்த நடிகருக்கான விருதுக்கு கபாலி நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இதுவரை 8 முறை பிலிம்பேர் விருதினை வென்றுள்ளார் ரஜினிகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் பாண்டிராஜ், நடிகர் கார்த்திக் முதன்முறையாக இணைய உள்ளனர். விரைவில் இப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. சூர்யாவின் தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் கார்த்தி. சத்தியம் திரையரங்கில் நேற்று நடந்த செம படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கு பெற்ற ராஜசேகர் பாண்டியன் இது பற்றிய தகவலை தெரிவித்தார். செம படம் செமையா ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த செம ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன நியூஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா தயாரிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடிக்க இருக்காரு. தட் வில் பி அவர் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இதன்பின் பேச வந்த இயக்குனர் பாண்டிராஜ் தம்மிடம் கூறாமலேயே ராஜசேகர் பாண்டியன் இந்த விஷயத்தை வெளியிட்டதாகவும் விரைவில் அப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்றும் கூறினார். என்னென்னமோ பேசி டோட்டலாக எரேஸ் ஆயிடுச்சு. அது ராஜா சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. எனக்கு சர்ப்ரைஸ். தேங்க்யூ சார். வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முன்கூட்டியே மே 30ஆம் தேதி தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை அறிகுறி காணப்பட்டது. அவ்வப்போது மழை பெய்தும் வருகின்றது. மத்திய அரபிக்கடல், கர்நாடகம், கோவா வரை தென்மேற்கு பருவமழை மேகங்கள் பரவி கிடக்கின்றது. தென்னகத்தில் சென்னைக்கு வடக்கே நெல்லூர் வரை மழை மேகங்கள் பரவியுள்ளது. இந்திய அளவில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை 18% மழை பதிவாகி உள்ளதாகவும் தமிழகத்தில் 16.4% மழை பெய்து இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் சங்கரவடிவு. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். சென்னையில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். கோவையில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ். திருச்சியில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ். நெல்லையில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சம் 17 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 11 டிகிரி செல்சியஸ். புதுச்சேரியில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். நாகர்கோவிலில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ். டெல்லியில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ். கொல்கத்தாவில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். பெங்களூருவில் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 20 டிகிரி செல்சியஸ். திருவனந்தபுரத்தில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ். கொழும்புவில் அதிகபட்சம் 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ். சிங்கப்பூரில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ். சிட்னியில் அதிகபட்சம் 17 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸ்.
பாரிஸில் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ். லண்டனில் அதிகபட்சம் 20 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 12 டிகிரி செல்சியஸ். துபாயில் அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.